வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போகிறது வகுப்பு 1 பாடம் 14 உள்ள வண்ணத்து பூச்சி பாடல். பாடலாம் வாங்க. வண்ணத்து பூச்சி. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. என்ன குழந்தைகளா, பாடல் பாடுனீங்களா? வண்ணத்து பூச்சி பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. எத்தனை பேர் அதை துரத்திட்டு போய் பிடிச்சும் பிடிக்காமலும் திரும்பி வந்திருக்கீங்க? இப்போ நாம கலரா வண்ணத்து பூச்சி பார்க்கலாமா? அது மட்டும் இல்லை குட்டீஸ், இன்னைக்கு வண்ணத்து பூச்சியை பத்தி ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். பாத்தீங்களா எவ்வளோ கலரா அழகழகா குட்டி பெருசுன்னு வண்ணத்து பூச்சி இருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல வண்ணத்து பூச்சி குட்டி குட்டி முட்டையா இப்படி இலையில விழும். அடுத்தது கம்பளி பூச்சியா உருவெடுத்து என்ன செய்யும்? கொஞ்ச நாளா அதே இலைகளை சாப்பிட்டு பியூப்பா அப்படின்னு ஒரு நிலைக்கு போகும். இது 3வது நிலை இல்லையா? அடுத்தது 4வதா கடைசியா நமக்கு அழகிய பட்டாம்பூச்சியா சேருது. புரியுதா? இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி.